ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எப்படி எங்கள் வீட்டில் குலதெய்வ சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஊற வைக்கிறது எல்லாத்தையுமே ஒரு 3 மணி போல் தான் ஊற வச்சுருந்தேன். இது பொங்கலுக்கு பச்சரிசி 1 டம்ளர், அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி போட்டு அதை ஊற வச்சுட்டேன். அடுத்தது இது சுண்டலுக்கு. சுண்டல் கொண்டக்கடலை ஊற வச்சு செய்யலாம். நான் அன்றைக்கி மறந்துட்டேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. அதனால் நான் கடலப்பருப்பை உடனே ஊறிடும் இல்லையா, அதனால் கடலப்பருப்பை மட்டும் 1 டம்ளர் போல் ஊற வச்சுட்டேன். வடைக்கு குண்டு உளுந்து ஒரு 2 டம்ளர் போல் அதையும் சேர்த்தே ஊற வச்சுட்டேன். முதல் நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு எல்லாமே தொடச்சாச்சு. காலையில் ஸ்கூலுக்கு எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறம் நான் கோயிலுக்கும் போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு ஒரு 3 மணி போல் தான் இந்த வேலை எல்லாத்தையும் ஆரம்பித்தேன். எப்போதும் ஆடி வெள்ளிக்கு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், வடை, சுண்டல் இது 3மே செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு வெள்ளி இல்லைன்னா 3வது வெள்ளி அந்த மாதிரி எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மாதிரி சாமி கும்பிட்ருவேன். சரி, எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால இந்த வாரமே கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அடுப்பில் சக்கரை பொங்கலுக்கு அரிசியை போட்டுட்டு அது வேகிறதுக்காட்டியும் மற்ற வேலைகள் எல்லாமே செஞ்சிட்ருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் பாப்பாவும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. 4:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அவளும் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு, நம்ம சந்தனம் நான் வச்சேன்னா அவள் குங்குமம் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளும் கலந்துக்கிட்டா. வாசல் படியெல்லாம் மொதல் நாளே வீடு துடைக்கும்போது அதையும் தொடச்சி வச்சுட்டேன். காலையில் 10:30 வைக்கலாம், வச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன். டைம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. சரி, ஈவினிங் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு துளசி செடிக்கும் காலையிலே சாணியெல்லாம் தெளிச்சுட்டு கோலம்லாம் போட்டு வச்சுருந்தேன். அப்படியே பொட்டு வச்சுட்டு விளக்கேற்றி வச்சிடலாம் 6 மணிக்குள்ளார அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு கில்லி குட்டி வேறு நானும் பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் 2 பேருக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. தூக்கி அந்தாண்ட விட்டாலும் போகவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் அவங்களோட பிளேஸு, அங்கே தான் படுத்துக்கும். அதனால் பூரா எங்கள் கூடயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. என்னமோ வெளியில் செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மேலேயே தான் ஏறிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. வாசல் படிக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு லெமனை கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் தடவி எப்போதுமே ஃப்ரைடே வச்சிடுறது. அன்றைக்கும் அதே மாதிரி வச்சுட்டு அப்புறம் துளசி செடிக்கும் விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டு சாமி ரூம்லேயும் விளக்கேற்றி வச்சிடலாம். ஏன்னா செய்யறதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே மணி 5:30 ஆயிடுச்சு. அதனால் விளக்கேற்றி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா பூவெல்லாம் அவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு. ஒரு முழம் 100 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இருந்த பூவில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு வாசப்படி சாமிக்கு எல்லாமே அலங்காரம் பண்ணியாச்சு. வீட்டில் செடி வச்சுருக்கிறதுனால செம்பருத்தி பூ நிறையா இருக்கும். அதை வச்சு காலையில் எல்லா சாமிக்குமே பூ வச்சாச்சு. பொங்கலுக்கு வச்சுருந்த அரிசி நல்லாவே வெந்துருச்சு. அதை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு கடலப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் போல் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எப்போதும் போல் நம்ம பொரியல்லாம் செய்கிற மாதிரி வெங்காயம், வரமிளகாய் அது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு கடலப்பருப்பையும் சேர்த்துட்டு தேங்காய் பூ மட்டும் நிறைய போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடலப்பருப்பு இந்த மாதிரி பாசிப்பருப்பு சுண்டல்லாம் செய்யும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே உளுந்தும் ஊறிட்டு கிரைண்டரில் போட்டுட்டு காலையில் இட்லி தோசைக்காக மாவு ஊற வச்சுருந்தேன். அதையும் அரைச்சி முடிச்சுட்டு வடை மாவும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பச்சரிசியும் பருப்பும் நல்லா குலைவாக வெந்துட்டு இப்போ 1 டம்ளர் தான் நான் அரிசி சேர்த்ததுனால 1 கப் அளவு போல் வெல்லத்தை பொடிச்சிட்டு அது கூட சேர்த்துட்டு அப்படியே சிம்மிலே வச்சுட்டு அது நல்லா குலைவாக வெந்துருச்சு. பொங்கல்லாம் எப்போதும் ரொம்பலாம் நெய் சேர்த்துக்கிறது கிடையாது. ஏன்னா எங்கள் பெரிய பாப்பாவுக்கு நெய் ரொம்ப சேர்த்தாலே அவள் சாப்பிட மாட்டா. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் முந்திரி பருப்புக்காக போட்டுட்டு முந்திரியும் தாளித்து அது கூட சேர்த்துட்டேன். பொங்கல் வெந்ததுக்கப்புறம் அது கூட முந்திரியெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பச்சை கற்பூரம் மட்டும் ஒரு பிஞ்சளவு போல் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த கோயில் பொங்கல் மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த இது பிடிக்குங்கிறதுனால லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். ஓரளவு வடையும் போட்டாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கிச்சனுக்குள்ளார. அதுக்கப்புறம் இங்கே சாமி ரூமில் குலதெய்வத்துக்கு எல்லாமே பொட்டு பூவெல்லாம் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இங்கே மீதி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன்.
தேங்காய், வாழைப்பழம், அடுத்தது வந்து பாக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு வேப்பிலை வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு. அதையும் பறித்து கொஞ்சமாக வச்சுட்டு, இந்த விளக்குன்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர விளக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து ஈவினிங் விளக்கேற்றும் போது குலதெய்வத்திட்ட வச்சு தனியாக ஏற்றிடுவேன். சாமிக்கிட்ட வந்து 2 விளக்கு எப்போதுமே காலையிலேயும் சாயந்தரமும் ஏற்றிடுவோம். வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த லக்ஷ்மி குபேரர் விளக்கு வந்து குலதெய்வ சாமிக்கிட்ட ஏற்றி வச்சுருவேன். அன்றைக்கி வந்து அதுக்கும் பொட்டு வச்சு அதெல்லாம் ஏற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கிட்ட இலை போட்டுட்டு நடராஜர்கிட்டையும் ஒரு இலை வச்சுட்டு தனியாக செஞ்ச சக்கரை பொங்கல், சுண்டல், வடை இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு தீப தூபம்லாம் காமிச்சிட்டு வீடு முழுக்க வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நாளே வந்து 2 ஊதுபத்தி ஏற்றி ஃபுல்லாக காமிச்சிருவேன். ஏன்னா வந்து வீடெல்லாம் தொடச்ச அன்னைக்கு ஊதுபத்தியோ சாம்பிராணியோ எதோ போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அன்றைக்கி சாமி கும்பிடும்போது எப்போதும் போல் சாம்பிராணியும் போட்டு காமிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் பிடிக்காது. இந்த கறி வச்சு நெருப்பு உண்டாக்கி ஃபுல்லாக வீடு முழுக்க புகை போடுறது தான் பிடிக்கும். ஆனால் வந்து வேறு வழி இல்லாமல் கறி கிடைக்கவே இல்லை கொஞ்ச நாளாகவே. அதனால் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி டெம்பரவரியாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். திருப்தியாக இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது சாமிக்காக ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு நல்லா லாஸ்ட்டாக வந்து சாமி கும்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். இல்லைன்னா வந்து எனக்கு திருப்தியாக சாமி கும்பிட்ட மாதிரியே இருக்காது. ரொம்ப பொறுமையாக அதே சமயம் நம்ம நினச்சது எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி கரெக்டாக பண்ணினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ரொம்ப மனசுக்கு நிறைவாகவே வந்து ஆடி முதல் வெள்ளியே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நான் வந்து 3வது வெள்ளி இல்லை 4வது வெள்ளி தான் சாமி கும்பிட்றது. இந்த வருஷம்தான் வந்து சரி பௌர்ணமிக்குள்ளே வருதேன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. வீடு முழுக்க வந்து சாம்பிராணியும் காமிச்சிட்டேன். எல்லா ஒர்க்கும் முடித்து சாமி கும்பிட்டு முடிக்கவே வந்து 7 மணி ஆயிடுச்சு. டிவியில் ராமாயணமே ஓடி முடிஞ்சிருச்சு. அதை வந்து டெய்லியுமே பார்க்குறது. அன்றைக்கி முழுசாக அப்படியே ஓட விட்டுட்டு காதில் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடு முழுக்க சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு 2 பாப்பாங்களுக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்தேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லை. பசியோடையே இருந்தாங்க. சக்கரை பொங்கல், சுண்டல் எல்லாத்தையும் வச்சு கொடுத்தோன்னே கரெக்டாக சாப்பிட்டாங்க. வெள்ளிக்கிழமை எப்போதுமே வந்து சாணம் வந்து பக்கத்துலேயே கிடைக்கிறதுனால துளசி செடிக்கும் சரி வெளியிலையும் தெளிச்சிட்டு கோலம் போட்டுருவேன். அன்றைக்கி காலையிலே பண்ணி வச்சுட்டேன். ஆனால் வந்து மழை தூறிக்கிட்டே இருந்ததுனால எல்லாம் வந்து கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் வந்து துளசிக்கும் விளக்கேற்றி சாம்பிராணிலாம் போட்டு காமிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் நான் சாமி கும்பிட்டேன். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எங்கள் சின்ன பாப்பா வந்து வடைக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா தான் அவளுக்கு பிடிக்கும். அதையும் வச்சு ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.